தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ச்சியா பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. கொலை கருப்பு பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்மளே அதை அட்ரஸ் பண்றோம். ஆனா இந்த தற்கொலை ஸ்டாலின் உதயநிதி இருக்கா பாருங்க, எதுவுமே தெரியாம பொட்ட பையலா இருக்கா பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க நம்பிஸ். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வடிவேலுங்கிற புறம்போக்கு நாய், தெருநாய், இந்த தெருநாயா அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களை அழிக்கிறதுக்காக எவ்வளவு கேவலமா பேசினான்னு தெரியும். இன்னைக்கு விஜய் அவர்களை பேசுறதுக்காக வந்து இறக்கி விட்டுருக்கான் இந்த உதயநிதி தற்கொலை. இந்த தெருநாய் பேசுறது இல்ல டயலாக், அதுல பேசின ஃபுல்லா டயலாக் எல்லாமே வந்துட்டு படத்துல பேசின டயலாக். அதான் இந்த நாய், இந்த தெரு தற்குறி நாய், புறம்போக்கு வடிவேலு, டே நாய காதுல கேட்டுக்கூட நாய. ஏன்னா நாய் நீ வந்துட்டு இதுவரைக்கும் நடந்த பிரச்சனை எப்பயாச்சும் வந்து காது கொடுத்திருக்கியா? மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை போச்சு காது கொடுத்தியா? பேசுறா தற்குறி புறம்போக்கு. இன்னைக்கு கதைக்கிற நீ வந்துட்டு அதை தாண்டி உதயநிதி, இந்த உதயநிதி சொன்ன இல்லையா, இந்த தற்குறி உதயநிதி என்ன பண்ணிக்கணும் சொன்னா ஒரு ஈவென்ட்ல கிஃப்ட் கொடுக்குறான். அதாவது வேற என்னமே இல்லைங்க, ஓட்டுக்கு காசு கொடுப்பதெல்லாம் கிஃப்ட் கொடுத்து ஓட்டு வாங்குறான். இந்த நாய் வந்து ரிப்போர்ட்டர் கேட்க ஒரு கேள்வி சொல்லுது, நான் 6 மாவட்டங்களுக்கு போயிட்டு பேசுங்க, சந்திச்சு வந்தேன், நாங்க தான் ஜெயிப்போம் தற்கொலை சொல்றான். நீங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லி நம்பிக்கை சொல்றாங்க தற்கொலை பாயில. ஏன்னா இந்த 6 மாவட்டத்துக்கு போன நீ இதுவரைக்கும் நடந்த பிரச்சனை, பெண்களுக்கு நடந்த பிரச்சனை, அந்த 4 நரி பிரச்சனை, எதுக்காச்சும் போய் குரல் கொடுத்தியா? நீ எதுக்காச்சும் போனியா? எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. நீ போயிருக்க உன தள்ள தூக்கி வச்சு கொண்டாடி பண்ணா, நான் உங்களுக்கு வாழ்த்தி பண்ண. ஏன்டா ஒரு பிரச்சனை மக்கள்கிட்ட பிரச்சனை பார்க்கல இதுவரைக்கும் நீ சொல்றான். நீ 6 மாவட்டத்துக்கு அப்புறம் கேவலம் சொல்றான். தமிழ்நாட்டு மக்கள் நல்லா பாத்துக்கோங்க, இதுதான் திமுக. அவன் பெத்து வச்சுக்கமா தற்கொலை. அவனுக்கு ஒரு அறிவே இல்ல, ஒரு மயிரும் இல்ல. ஏன்னா வந்துட்டு தகுதியே இல்லாதவன நீங்க சீட்ல உட்கார வச்சுக்கீங்க. நீங்க அதை தாண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நியூஸ் நோட்டீஸ் பண்ண, அதாவது நியூஸ் நோட்டீஸ் பண்ண, அதுக்கு முன்னுக்கு வரேன். அதாவது இந்த தூத்துக்குடி மாணவி +2 மாணவி இருக்கு இல்லையா, அந்த மாணவியோட ரிப்போர்ட், அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் கொடுக்கல. அன்னைக்கு கரூர் மக்கள் செத்த அன்னைக்கு வந்து அவ்வளவு ரிப்போர்ட் டெலிவரி பண்ணீங்க, அவ்வளவு அன்னைக்கு நைட்டே டிஸ்ட்ராய் பண்ணீங்க. ஏன்டா இந்த ஒரு புள்ளையோட ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும்னால எதுக்கு கொடுக்க முடியல நான் கேட்கிறேன். அதை தாண்டி இன்னொன்னு சொன்ன இல்லையா, அதாவது போலீஸ் ஆபீசர் கைது பண்ணிருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெண் போலீஸுக்கு பாலியல் கொடுமை. ஓ மை காட், இதுதான் உங்க அரசியலா? இதுதான் உங்க அரசா? இந்த மாதிரி ஒருத்தர் மேல இருக்கவன் இவ்வளவு கரப்டா கேவலமா இருக்கும்போது கீழே உள்ளவன் எப்படி சரியா இருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் கேக்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் நல்லா சிந்திங்க. ஏற்கனவே இந்த இப்ப ஆண்டு இருக்க இந்த திமுக இருக்கட்டும், இல்ல ஏற்கனவே ஆண்டு இந்த ஏடிஎம்கே இந்த எடப்பாடியா இருக்கட்டும், இந்த எடப்பாடியும் ஸ்டாலினும் வந்துட்டு உங்களை கொண்டுதான் இருக்கான், உங்களை காசை கொள்ளடிச்சா இருக்கான். ஆனா நான் ஒண்ணு சொல்லிக் கொள்றேன், நீங்க சிந்திச்சு செயல்படுங்க. உங்களுக்கு பின்னுக்கு பல பிள்ளைங்கள் இருக்கு, இல்ல குடும்பம் இருக்கு. நீங்க எல்லாம் இந்த 40 to 70 வயசு உள்ளவங்க எப்ப சாவும் நமக்கே தெரியாது. ஆனா ஒரு நாள் செத்துருவோம். ஆனா இதுக்கு பிறகு வர பிள்ளைங்களுக்கு நீங்க எடுக்கிற சில முடிவு தான் சரியான முடிவா இருக்கும். ஆனா சிந்திச்சு செயல்பட்டு ஓட்ட பண்ணுங்க. படிச்சவங்களை உட்கார வைங்க, பொசிஷன்ல படிச்சவங்களை உட்கார வைங்க. இந்த 2 கல்யாணம் நம்பாதீங்க. ஆனா அதையும் மீறி காசு வாங்கிட்டு ஓட்டு போட வச்சுக்கோங்களேன், நீங்க தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல் துரோகி. நீங்க தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல் துரோகி. ஓட்டு காசு வாங்கப்பட்ட முதல் துரோகி நீங்க தான். அதை மனசுல வச்சுக்கோங்க. நீங்க துரோகம் பண்றீங்க, அதை மனசுல வச்சு சிந்திச்சு செயல்படுங்க. டாடா பாய்.